நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 1,20,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் பயன்படுத்தப்படாமலேயே சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ராசிபுரம் அருகே செங்கரையில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சரால் துவக்கி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதே தங்களுக்கு தெரியாது என்று கூறும் அப்பகுதி மக்கள் பயன்படுத்தப்படாமலேயே இந்த பேருந்து நிலையம் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதேபோல் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வந்து செல்லவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆத்தூரிலிருந்து 2 பஸ்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 பஸ்கள் விட்டார்கள். நாமக்கல்லில் இருந்து வருகிறத 3 பஸ்கள் உள்ளது. அந்த பஸ்ஸும் இங்கே இந்த வழியாக தான் சென்று போகிறது. ஆனால் அப்படி போயும் பொதுமக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை பயன்பாட்டுகள் இல்லாமல் இன்றைக்கு அனாதை நிலையாக இன்றைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளது. ஆனால் வருகிற பஸ்ஸுகள் அனைத்தும் பஸ்ஸுக்கு உள்ளே நுழையாமல் அவர்கள் நேராக ரோட்டுக்கு சென்று விடுகிறது. செங்கர பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அது 1,10,00,000 மதிப்பீடு. அந்த மதிப்பீடு கட்டியும் அது மக்களுக்கு யூஸ் பண்ண முடியாத பஸ் உள்ள வராத நம்ம பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. இது தமிழக அரசு ஒரு நேரம் நடவடிக்கை மாதிரி